விருச்சிக ராசின்னு சொன்னாலே ரொம்ப நேர்மையான மனிதர்கள், எதையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனா உலகம் என்ன சொல்லும், அதுக்கு பிடிவாதம்னு பேர் வச்சிருக்கு விருச்சிகத்துக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப ராகு வந்து 4ஆம் இடத்துக்கு வராரு, கேது வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. இந்த கேந்திர ஸ்தானங்களுக்கு பாத்தீங்கன்னா காம திரிகோண ஸ்தானங்கள் மாதிரி எப்படி 3, 7, 11 அப்படி பேசுறோமோ, மோட்ச திரிகோண ஸ்தானங்கள் ஜாதகத்தில் இருக்கு. அந்த மோட்ச திரிகோண ஸ்தானத்துக்கு ராகு வர, அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த எண்ணங்களா வச்சுக்கணும். உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் உயர்ந்த எண்ணம், பிறருக்கு உதவி செய்யணும், தெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும், இப்படியெல்லாம் இவர்கள் இருக்க ஆரம்பித்தால் இவங்களுக்கு பெரிய பெரிய வளர்ச்சி இப்போ வர ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து நெஞ்சில வந்து இப்போ என்னன்னா ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும், அதுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். கல்வியில பெரிய அளவுக்கு சாதனை பண்ணுவாங்க, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். பிசினஸ் பண்றவங்க பிறரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாத்திடக்கூடாது. ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கிடுவாங்கன்னு இருக்கு, அதனால பிறர்கிட்ட பணம் கொடுத்து அவங்க மாட்டிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா நல்ல பண வரவு வரும்.